ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சிம்பிளான ஒரு 15 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டெஸ்ட் யுவர் நாலேஜ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். The sentence was கொதிக்க வைத்த தண்ணீரை குடி. கொதிக்க வச்ச தண்ணியை குடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ட்ரிங்க் பாயில்டு வாட்டர். ட்ரிங்க் பாயில்டு வாட்டர், கொதிக்க வச்ச தண்ணியை குடி. ஓகேவா? ஸோ பாயில்டு வாட்டர் அப்படின்னா கொதிக்க வச்ச தண்ணி, ட்ரிங்க்னா குடி. ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் கடினமாக உழைக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I work very hard. I work very hard. ஸோ ஹார்ட் அப்படின்னா கஷ்டப்பட்டு, கடினமாக அப்படிங்கிறது. ஐ ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். ஓகேவா? ஸோ ஐ ஒர்க் வெரி ஹார்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது. எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் கிரேசி. ஐ எம் கோயிங் கிரேசி. கிரேசி அப்படின்னா பைத்தியம் ஆறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் கோயிங் கிரேசி அப்படின்னா எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அவர்களுக்கு நிச்சயம் ஆகிவிட்டது. அவங்களுக்கு நிச்சயம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். தே ஆர் எங்கேஜ்ட். தே ஆர் எங்கேஜ்ட். தே ஆர் எங்கேஜ்ட் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெளியில் மிகவும் வெயில் அடிக்கிறது. வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் டூ சன்னி அவுட் சைடு. இட்ஸ் டூ சன்னி அவுட் சைட். ஸோ சன்னி அப்படின்னா வெயில் அடிக்கிறது, அவுட் சைடு அப்படின்னா வெளியில். ஸோ இட்ஸ் டூ சன்னி அப்படின்னா ரொம்ப வெயிலாக இருக்குது, அவுட் சைடுங்கிறது வெளியில். ஓகேவா? ஸோ வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் அப்சர்விங் எவ்ரி திங். ஐ எம் அப்சர்விங் எவ்ரி திங். அப்சர்வ் அப்படின்னா கவனிக்கிறது. ஓகே. ஸோ ஐ எம் அப்சர்விங் அப்படின்னா நான் கவனிச்சிட்ருக்கேன். எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது என்னுடைய ஆசை. இது என்னோட ஆசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் மை விஷ். இட்ஸ் மை விஷ். விஷ் அப்படின்னா ஆசை. ஸோ இட்ஸ் மை விஷ் அப்படின்னா இது என்னோட ஆசை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? சத்தமாக பேசு. சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் அப் லவுட்லி. ஸ்பீக் அப் லவுட்லி. இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசு. ஸ்பீக் அப்படின்னா பேசு, லவ்லினா சத்தமாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? தயவு செய்து பேசிக்கொண்டே இரு. தயவு செஞ்சு பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் கண்டினியூ டாக்கிங். ப்ளீஸ் கண்டினியூ டாக்கிங். கண்டினியூ அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இரு, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டாக்கிங் அப்படின்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இரு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது எங்களுடைய ரகசியம். இது எங்களோட ரகசியம், யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆர் சீக்ரெட். இட்ஸ் ஆர் சீக்ரெட். சீக்ரெட் அப்படின்னா ரகசியம். ஸோ இட்ஸ் ஆர் சீக்ரெட் அப்படின்னா இது எங்களோட ரகசியம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அவர்கள் சொல்வதை கேட்காதே. அவங்க சொல்கிறத கேட்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் லிசன் டு தெம். டோன்ட் லிசன் டு தெம். லிசன் அப்படின்னா கேட்குறது. ஸோ டோன்ட் லிசன் டு தெம் அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்காத. தெம்னா அவர்கள். ஓகேவா? அவங்க சொல்கிறத கேட்காத. டோன்ட் லிசன் டு தெம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அசையாமல் நேராக உட்காரு. அசையாமல் நேராக உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். சிட் ஸ்டில் டோன்ட் மூவ். சிட் ஸ்டில் டோன்ட் மூவ். சிட் ஸ்டில் அப்படின்னா நேராக உட்காரு. டோன்ட் மூவ் அப்படின்னா அசையாத. சிட் ஸ்டில் டோன்ட் மூவ், அசையாமல் நேராக உட்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்பொழுது மிகவும் தாமதமாகிவிட்டது. இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டூ லேட் நவ். இட்ஸ் டூ லேட் நவ். இட்ஸ் டூ லேட் அப்படின்னா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நவ் அப்படின்னா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நிறைய தியாகம் செய்திருக்கிறேன். நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட் அ லாட். ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட் அ லாட். சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம். ஸோ ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட், நான் தியாகம் பண்ணியிருக்கேன். அ லாட் அப்படின்னா நிறையா.
ஐ ஹவ் சாக்ரிஃபைஸ்ட் அலாட். நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மிகவும் வலிக்கிறது. இது ரொம்ப இது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஹர்ட்ஸ் அலாட். இட் ஹர்ட்ஸ் அலாட். ஹர்ட்ஸ் அப்படின்னா வலிக்கிறது. இப்போ யாராவது நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாலும் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் நம்ம மனசை கஷ்டப்படுற மாதிரி நம்ம வலிக்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஹர்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்ப நாள் நீடிக்காது. இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, இது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் won't லாஸ்ட் லாங். இட் won't லாஸ்ட் லாங். லாஸ்ட் அப்படின்னா நிலைக்கிறது, லாங் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு. ஸோ இட் won't லாஸ்ட் லாங். இட் வில் நாட் லாஸ்ட் லாங் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர் மிகவும் மோசமானவர். அவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட் மேன் இஸ் க்ரீப்பி. ஸோ க்ரீப்பி அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக சொல்கிறது, மோசமானவங்க அப்படிங்கிறதுக்கு க்ரீப்பி. ஓகேவா? ஸோ தட் மேன் இஸ் க்ரீப்பி அப்படின்னா அவர் ரொம்ப மோசமானவர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. பொறுமையாக இருக்க முயற்சி செய். பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ட்ரை டு பி பேஷண்ட். ட்ரை டு பி பேஷண்ட். பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ ட்ரை டு பி பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் ஆன் cloud 9. ஐ எம் ஆன் cloud 9. cloud 9 அப்படின்னா இது ஒரு இடியம் மாதிரி. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஐ எம் ஆன் cloud 9 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை நினைத்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. உன்னை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னா உன்னை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரூமை சுத்தமாக வைத்துக்கொள். ரூமை சுத்தமாக வச்சுக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். கீப் த ரூம் க்ளீன். கீப் த ரூம் க்ளீன் அப்படின்னா ரூமை சுத்தமாக வச்சுக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த யோசனையை அவர்கள் தான் சொன்னார்கள். இந்த யோசனை அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் தேர் ஐடியா. இட் வாஸ் தேர் ஐடியா அப்படின்னா இது அவங்களோட யோசனை. இந்த யோசனை அவங்க தான் சொன்னாங்க. இட் வாஸ் தேர் ஐடியா. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எலுமிச்சை பழத்தை நன்றாக பிழி. எலுமிச்சை பழத்தை நல்லா பிழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்க்வீஸ் த லெமன் ப்ராப்பர்லி. ஸ்க்வீஸ் த லெமன் ப்ராப்பர்லி. ஸ்க்வீஸ் அப்படின்னா பிழிகிறது. ஓகே. ஸ்க்வீஸ் த லெமன் ப்ராப்பர்லி அப்படின்னா எலுமிச்சை பழத்தை நல்லா பிழி. ஓகேவா? ஸோ நவ் இட்ஸ் டைம் டு டெஸ்ட் யூர் நாலேஜ். ஸோ உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டுடேஸ் சென்டென்சஸ். எனக்கு தாகமாக இருக்கிறது. எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.